மதுரை கோரிப்பாளையத்தில் பாலம் அமைக்கும் பணியின் போது சாரம் சரிந்து விழுந்து 4 பேர் காயமடைந்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். சாரம் சரிந்து விழுந்த விபத்தில் 4 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். மதுரை கோரிப்பாளையம் பாலம் கட்டுமான பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மதுரை மாநகருக்குள் போக்குவரத்து நெரிசலை குறைத்திட கோரிப்பாளையம் சந்திப்பு உட்பட பல்வேறு இடங்களில் மேம்பாலம் மற்றும் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழக முதல்வர் அவர்கள் மதுரையில 21/1/2022 நடைபெற்ற அரசு விழாவில் அறிவித்திருந்தார். அதன்படி கோரிப்பாளையம் சந்திப்புல அக்டோபர் 30 தென் மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்த முதல்வர் அவர்கள் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மேம்பால பணிகளையும் துவக்கி வைத்தார். அந்த பணிகளானது வேகமாக நடைபெற்று வந்த நிலையில கோரிப்பாளையம் பகுதியில் பாலம் ஸ்டேஷன் ரோட்டில் நள்ளிரவு சென்ட்ரிங் அமைத்துக் கொண்டிருந்த போது இரும்பு அந்த சாரம் சரிந்து விழுந்து அதில் 4 பேர் படுகாயமடைந்தனர். அதாவது செபராஜ், ஐயங்காலை, பழனிசாமி, பூவழகன் ஆகிய 4 பேர் படுகாயமடைந்தனர். அவர்களை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து செல்லூர் போலீசாரும் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.